இதெல்லாம் ஒரு ராங் எக்ஸாம்பிள் ஆயிடாது? ஓகே பிரேம், வேற ஏதாவது பேசணுமா? இல்ல சார். ஓகே, கேரி ஆன். மேடம், இந்தாங்க சாவி. குமரன், கன்சல்டேஷன் ரூம்ல உட்காருங்க, நான் வந்துடுறேன். பாட்டி. சந்திரிகா, வாமா, இன்னைக்கு என்ன டிஃபன் பண்ணட்டும்? பாட்டி, ஏதாவது பண்ணுங்க. ஆனா இப்ப இமீடியட்டா எனக்கு ஒரு காஃபி வேணும். நான் அங்க வெயிட் பண்றேன். சரிம்மா. உட்காருங்க குமரன். உங்க வைஃப் பத்தி கொஞ்சம் பேசணும். உங்க வைஃபை நான் செக் பண்ணி பார்த்ததுல அவங்க நல்லா ஹெல்த்தியா தான் இருக்காங்க. ஆனா அவங்க கர்ப்பப்பை ரொம்ப வீக்கா இருக்கு. அதனாலதான் அவங்களுக்கு அடிக்கடி ஸ்டமக் பெயின் வருது. உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சுன்னு சொன்னீங்க? 10 வருஷம் ஆச்சு மேடம். இது வரைக்கும் அவங்க கன்சீவ் ஆகவே இல்லையா? இல்ல மேடம். கர்ப்பப்பை வீக்கா இருக்கிறவங்களுக்கு சில நேரத்துல அவங்க கர்ப்பமாகிறது கூட தெரியாது. அது வெளியே தெரியறதுக்குள்ள வயித்துக்குள்ளேயே அது அபார்ட் ஆயிடும். எந்த பொண்ணுக்கும் 30 வயசுக்குள்ள குழந்தை பெத்துக்கிறதுல பிரச்சனை இருக்காது. ஆனா அதை தாண்டி கன்சீவ் ஆகும் போதுதான் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வருது. பட் அதுக்காக நீங்க வருத்தப்பட வேண்டாம். 50 வயசுல கூட குழந்தை பெத்துக்கிட்டவங்களும் இருக்காங்க. நான் பார்த்த வரைக்கும் லக்ஷ்மி எப்பவும் ஏதோ ஒரு டென்ஷன்ல இருக்கிற மாதிரியே இருக்காங்க. நீங்க தான் அவங்கள புரிஞ்சுக்கிட்டு டைம் கிடைக்கும் போதெல்லாம் கவுன்சிலிங் கொடுக்கணும். புரியல மேடம். ஐ மீன், லக்ஷ்மி கிட்ட நீங்க அடிக்கடி மனசு விட்டு பேசணும். கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகியும் குழந்தை இல்லையேங்கிற ஏக்கம் அவங்க மனசுல கண்டிப்பா இருக்கும். இன்னொன்னு, சந்தோஷமான சூழ்நிலை மட்டும்தான் ஒரு பெண் கன்சீவ் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமா இருக்கு. அதனால அவங்கள சந்தோஷமா வச்சுக்க பாருங்க. குறிப்பா அவங்க மனசுல எந்த காம்ப்ளெக்ஸும் வராம பாத்துக்கோங்க. குமரன், இதுல 2 ஸ்ட்ரிப்ஸ் டேப்லெட் இருக்கு. இதுல லக்ஷ்மிய டெய்லி ஒன்னு போட்டுக்க சொல்லுங்க. பவர்ஃபுல்லான மாத்திரை இது. கர்ப்பப்பைய ஸ்ட்ராங் பண்ணும். தொடர்ந்து இது சாப்பிட்டா உங்க மனைவி கர்ப்பமாகறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அவகிட்ட இதெல்லாம் சொன்னா கூட அவ எடுத்துக்க மாட்டா மேடம். அதுதான் அவகிட்ட பிரச்சனையே. கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்ல போய் டாக்டர்லாம் பார்த்தோம். நிறைய மருந்து மாத்திரை சாப்பிட்டோம், எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால இதெல்லாம் அவளுக்கு நம்பிக்கையே இல்லாமல் போயிடுச்சு. இது சம்மந்தப்பட்ட மாத்திரன்னு சொன்னாலே டென்ஷன் ஆயிடுவா. அதுக்கு மன ரீதியா ஏற்பட்ட ஒரு பாதிப்பு தான் காரணம், வேற ஒண்ணு இல்ல. நீங்க இது கன்சீவ் ஆகிறதுக்கான டேப்லெட்னு சொல்லாதீங்க. ஜெனரலா ஹெல்த்துக்குன்னு சொல்லி கொடுங்க. ஒரு 1 வீக் கழிச்சு உங்க வைஃபை கூட்டிட்டு வாங்க. சரிங்க மேடம், நான் இப்போ கிளம்புறேன். ஓகே.